வணக்கம் வியூவர்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த பில்டிங் ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் கார்டு எடுத்து பைப் வச்சிருக்கோம். இது ஃபுல்லாவே 800 ஸ்கொயர் ஃபீட். இதுல வர லைன் எல்லாமே எப்படி என்ன டீடைல்ஸ்னு பைப் லைன் ஃபுல்லாவே பார்த்துடலாம். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இது பெட்ரூம் பார்க்க போறோம். இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 14க்கு 12 சைஸ். இந்த பெட்ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்கு. டோட்டலாவே இதுல மெயின் சுவிட்ச் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்துடும். இது ஒரு ஃபேன் கண்ட்ரோல், டியூப் லைட் பாயிண்ட், ஒரு 2 டியூப் லைட் பாயிண்ட் வரும். அது இல்லாமல் ஒரு ஹோல்டர் பாயிண்ட் வருது. மொத்த கண்ட்ரோலுமே இங்கே தான் வரும். இதுலேருந்து 2வே வந்து உங்களுக்கு அங்கே கொடுத்து கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். பெட் போட்டாங்கன்னா 2வே கன்வெர்ட் பண்ணுற மாதிரி. இது மெயின் சுவிட்ச் கண்ட்ரோல். அடிஷனலாக இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது 2வே கண்ட்ரோல். பெட் இந்த சேரே போட்டாங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது பின்னாடி இது பார்த்துட்டிங்கன்னா டிவி ஏதாவது வச்சாங்கன்னா இந்த சைட் கார்னர் யூஸ் பண்ணிட்டு பெட்லேருந்து அங்கே அக்சஸ் பண்ணிக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இது இந்த பாத்ரூமோட டோட்டல் கண்ட்ரோல். ஒரு சீலிங்கில் ஒரு பாயிண்ட் வருது. அது இல்லாமல் இது ஹீட்டர் பாயிண்ட் ஒன்று வருது. சேம் டைம் இந்த ஃபுட் லேம்ப் பாயிண்ட் ஒன்று வந்துடும். அதுக்கு உண்டான பாக்ஸ் இங்கே வச்சிருக்கேன். இது ஃபுட் லேம்போட பாயிண்ட். லேம்ப் பாயிண்ட் எப்பவுமே கீழேருந்து ஒரு 1.5 அடி வைக்கிற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா அந்த மாஸ்டர் பெட்ரூமோட என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு 2வே வந்துடும். உள்ள இருக்கிற கண்ட்ரோல் ஒன்று இங்கே வர மாதிரி. சேம் டைம் மேலே பார்த்துட்டிங்கன்னா சென்டரில் ஒரு 2 லைட் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த பேசேஜில் நடந்து வந்து கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கு. இந்த அந்த சைடோட கண்ட்ரோல் வர பைப்பு தான் இந்த லைன். அது அப்படியே வெளியில் கன்வெர்ட் பண்ணிக்கும். மேலே வர்ற ஃபுல் ஸ்பாட் லைட் பாயிண்ட்டும் இங்கே வர மாதிரி கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன். அப்படி இது பார்த்துட்டிங்கன்னா இது கீழ் ஃப்ளோரோட கேபிள் லைன் கொடுத்துருக்கு. கீழே வர டிவி கேபிளோட லைன் இந்த வழியாக கீழே இறங்குது. இது பார்த்துட்டிங்கன்னா இது சின்ன பெட்ரூம். அந்த ரூமோட சின்ன பெட்ரூம். இது பார்த்தீங்கன்னா 10க்கு 10 ரூம் சைஸு. இதில் வர்ற ஃபேன், ஒரு ஃபேன் கண்ட்ரோல் வருது. ஒரு ஃபேன் கண்ட்ரோல், 2 டியூப் லைட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் வந்துடும். ஒரு ஹோல்டர் அதுவும் சேம் இதில் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. இது வந்து டிவி யூனிட்டோட லைன் ஃபுல்லாக இதில் வருது. டிவி கேபிள் வர்ற ஃபுல்லாக இது டிவி கேபிள் வர லைனு. இது பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு வர சர்க்யூட் லைனோட பைப்பு. இங்கே ஒரு 8 மாடல் வச்சிருக்கேன். 8 மாடலில் 3 பிளக் பாயிண்ட் வந்துடும். டிவி யூனிட் ஃபுல்லாக அப்படியே செட் இங்கே செட் பண்ணிக்கலாம். கரெக்டாக இருக்கும் பேஸு. அப்படியே இங்கே வந்துட்டிங்கன்னா இந்த பெட்ரூமோட பாத்ரூம் இது. இந்த பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6க்கு 4.5 சைஸ் வருது. இதுக்கு ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல் கொடுத்துருங்க. இது வந்து அடிஷ்னலாக மேலே வர ஒரு சுவிட்ச் கண்ட்ரோல், சைடில் ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்கோங்க, ஹோல்டர் பாயிண்ட். கீழே பார்த்துட்டிங்கன்னா ஃபுட் லேம்ப் பாயிண்ட் கரெக்டாக ஃப்ளோர்லேருந்து மெஷர்மெண்ட் பண்ணி வச்சிருக்கு. கரெக்டாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். சேம் இந்த சைடு வாஷிங் மிஷின் கேட்டிருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு லைன், அதுக்குண்டான பவர் பாயிண்ட் இங்கே இருக்குது. இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்டு பைப் போட்டு வால்காடி எடுத்து ஃபுல்லாக பைப் போகிறது எப்படின்னு பார்த்துட்டீங்க. அதே மாதிரி பிளாஸ்டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒயரிங் ஃபுல்லாக வரும். அந்த ஒயரிங் எப்படி ஒர்க் பண்ணுறோம், என்னென்ன பண்ணுறோம் டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமே வரும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே கான்டாக்ட் நம்பரோட கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு ஒர்க் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். பாய்.